அத வந்து ஆட்டுக்கறி கடைக்காரங்க தானே பேசுறது? ஆமா, ஆட்டுக்கறி கடை தான், சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது என் மொண்டாட்டி மாசமா இருக்குது. ஹீவோ குளோபின்னு சொல்லி ஏதோ கம்மியா இருக்கான். நம்ம பயல அனுப்பிச்சுடுறேன், ஒரு 2 கிலோ மட்டும் செவுரட்டியை கொடுத்து விடுங்க. என்ன கேட்ட? இல்லையா, அந்த செவுருட்டி தான் கொடுத்து விடுன்னு சொன்னேன். ஏண்டா, செவுருட்டி வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் தெரியாத உனக்கு? ஐயா, இந்த முன்ன கல்யாணம் பண்ணிருந்தா தெரியும் எனக்கு. இன்னும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கல எப்படி ராஜா எனக்கு தெரியும். டேய், செவுருட்டி வாங்கினா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும். எது ஆர்டர் கொடுக்கணுமா? ஆமா. சரி, யாரே சொல்லிட்டு கொடுத்து விடு. எது? டேய், இப்ப ஆர்டர் பண்ணா 6 மாசம் சென்று தான் கிடைக்குமே. டேய், என்னடா இருக்குத்தனமா பேசிட்டு இருக்க? 6 மாசத்துக்கு அப்புறம் தான் புள்ளையே பிறந்து போயிருமேடா. செவுருட்டி ஆர்டர் பண்ணாம யார கேட்டு அந்த புள்ளைய மாசமாக்குன? எது? ஏன் மட்டாட்டி மாசம் பாக்குறது நான் யார்கிட்டயே கேட்கணும்? ஏதாச்சும் கொஞ்ச நாள் முடி கொடுத்து விடியா? இங்க பாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்கா கேட்கறது ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதை இன்னைக்கு தான் வந்து வாங்கிட்டே போறாங்க. ஐயோ, சரியா, இப்ப ஆர்டர் பண்ணா அடுத்து என் மொண்டாட்டி மாசமா ஆகிறப்பனாலும் இது செவுரொட்டி கிடைக்கும்ல? வாங்கிக்கலாம், வாங்க. ஐயோ, சரி, இப்ப செவுரட்டில என்ன விலைவாசி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு விலைவாசி பாத்தீங்கன்னா 100 கிராம் 3000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. இது என்ன அப்படின்னு கிலோ 30,000? ஆமாயா. என்னையா இது நகை கடைக்கார மாதிரியே பேசிட்டு இருக்க? அட ஆமாடா, இப்ப கொஞ்ச நாளாவே செவருட்டின் தங்க விலைக்கு தான் போய்கிட்டு இருக்குது. ஐயோ, இப்ப நான் என்னத்த நானு சொல்ல? சரியா, இப்ப நான் ஆர்டர் பண்ணா அடுத்த 6 மாசத்துக்கு அப்புறம் வரையில இப்ப விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும்ல? அப்பெல்லாம் கிலோ 30 லட்சத்துக்கு கூட போயிரும். எது 30 லட்சத்துக்கு போயிருமா? அட ஆமாயா. அட போங்கடா.